ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கோமதி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகன்யா வந்து அத்தாச்சி அப்படின்னு சொல்லுவோம். வா சுகன்யா உட்காரு வா, ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அத்தாச்சி அப்புறம் தான் தூங்கணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் நான் இப்போது வந்தேன் உங்ககிட்டக்கே அப்படின்னு சொல்லவும், என்னடி விஷயம்? அது வந்து அத்தாச்சி, உங்கள் தம்பி மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என் தம்பி மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல வரியா? என்னை விட என் தம்பி மேலே யாருமே அக்கறையாக இருக்க மாட்டாங்க, நீ கூட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், ஓ அப்படியா? அப்போ ஏன் அத்தாச்சி உங்கள் தம்பியை மட்டும் இந்த வீட்டோட அடிமை மாதிரி நடத்துகிறீங்க? காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தானே அவரை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. நாள் ஃபுல்லாக மளிகை கடையில் போயிட்டு கஷ்டப்படுறாரு, நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு கூட அவரால் சாப்பிட முடியுதா? நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பாண்டி அண்ணன் கூப்பிட்டதுமே சாப்பிட்ற சாப்பாடை கூட விட்டுட்டு பசியை அடக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. இந்த குடும்பத்துக்காக இப்படி அவர் அம்பிட்டு கஷ்டப்படுறாங்க. அதை எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அத்தாச்சி அப்படின்னு சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, இப்போது என்னதான் சொல்ல வர, அதையாவது சொல்லு. ஏன் நீ எனக்கு என் தம்பி மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிற? ஆமாம் தாச்சி, உங்கள் தம்பி மேலே அக்கறை இருந்திருந்தா உங்கள் தம்பிக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருப்பீங்க. வேறு எங்கேயாவது அவங்க வேலைக்கு போயிருந்தாலுமே 50,000 சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்புட்டு வேலை செஞ்சிட்டுமே ₹1 பாக்கெட்டில் அவர்கிட்ட இல்லை. ஏதாவது டீ குடிக்கணுன்னா கூட பாண்டிய மச்சான் பாண்டிய மச்சான்னு சொல்லிட்டு பின்னாடியே வேட்டியை பிடிச்சிட்டு தெரிய வேண்டியது தான். இப்படி எடுபடி வேலையே எத்தனை நாளைக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கே எங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக நாங்கள் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டாவா? இப்படியே அவர் காலத்தை கழிச்சிட்டாங்க அப்படின்னா என் வாழ்க்கை என்னத்துக்காகிறது? கொஞ்சமாவது நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? நீங்கள் இப்படியே அவரை வேலை பார்க்க சொல்லியிருப்பீங்களா? இல்லை அடிமை மாதிரி தான் நடத்திருப்பீங்களா? மூட்டை தூக்க வைக்கிறீங்க, ஏதோ அவர் போட்ட கஞ்சியை குடிச்சிட்டு போட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்காக அம்புட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே என் புருஷன் மேலே கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? பழனியே நாங்கள் அப்படி ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டோம், அவனுக்காகவும் நாங்கள் பேங்க்கில் பணம் போட்டுக்கிட்டு தான் வரோம். எம்புட்டு பணம் போடுறீங்க? ₹1 ₹2வா? என்ன சாக்லேட் வாங்கிக்கிறதுக்காகவா? அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லாத்தாச்சு, அவருக்கும் கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக வாழ போகிறாருங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ₹1 ₹2 பேங்க்கில் போட்டு வச்சு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது எங்கே பற்ற போகுது? அதெல்லாம் உங்கள் ₹1 ₹2 பிச்சை காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். தயவு செஞ்சு என் புருஷனை என் கூடவே அனுப்பி வச்சிருக்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கடுப்பாக பேசிடுறாங்க. அதாவது இங்கே சக்திவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? எப்படியாவது பழனியை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணுன்றதுக்காக தான் சுகன்யா இங்கே கோமதியை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடி சொல்கிற? உன் கூட அனுப்பி வைக்கணுமா? உன் கூட எதுக்காக? நீ எங்கே போக போகிற? ஆமாம் தாச்சி, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம். உங்கள் வீட்டுக்குன்னா உன் அம்மா வீட்டுக்கா? ஏன் என் அம்மா வீட்டுக்கு தான் போகணுமா தாச்சி? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடுன்னு உன் அண்ணனுங்க வீடு இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். என் புருஷனுக்கு சகல மரியாதையும் அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சக்திவேல் மாமா என் புருஷனுக்காக பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முதலாளி மாதிரி மற்ற 10 பேரை வேலை வாங்குகிற ஸ்டேஜில் இருக்கார். வேலை வாங்குகிற ஒரு கம்பீரமும் அவருக்கு இருக்குது, பண வசதியும் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கிறப்போ எதுக்காக அவங்க மளிகை கடையில் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. வார்த்தைக்கு வார்த்தை எடுபடின்னு சொல்லாத. அவனும் இந்த வீட்டில் ஒருத்தன் தான், என் புள்ள மாதிரி தான். மாதிரி கூட இல்லை, என் புள்ள தான் அவன். அவனை எடுபடி அது இதுன்னு சொன்னேன், அம்புட்டு தான். என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கோமதி கோவப்படுறாங்க. ஓ, உங்களுக்கு கோவம் மட்டும்தான் வரும், ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. இங்கே பாருங்க அத்தாச்சி, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். நான் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. இந்த வீட்டில் இருக்கவும் எனக்கு பிடிக்கல. நான் இந்த வீட்டு வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும். என் புருஷன் கடையில் உள்ள மொத்த வேலையும் அடிமை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எங்கள் 2 பேருக்கும் தலையெழுத்தா என்ன? அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டு நல்லா நாங்கள் செட்டில் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
தயவு செஞ்சு அதுக்கு குறுக்க நிற்காதீங்க. நான் இதை நேராகவே பாண்டி அண்ணன்கிட்ட தான் சொல்லலான்னு இருந்தேன். சரி உங்ககிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தயவு செஞ்சு என் புருஷனை என் கூடவே அனுப்பி வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நான் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த நம்ம கோமதிக்கு, என்ன சுகன்யா போலீஸ் அது இதுன்னு சொல்கிற, நாங்கள் என்ன உன் புருஷனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோமா? உன் புருஷனை நீ கூட்டிகிட்டு போ. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இனிமே எதுக்காக? நீ ஒன்றும் இந்த வீட்டில் வேலை செய்யின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே உன்னை திட்டினதோ அடித்ததோ கிடையாது. இந்த வீட்டில் அதாவது மீனா ராஜின்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்களையுமே நான் வேலை செய்ய சொல்லி சொல்ல கிடையாது. அவங்களா வந்து கூட மாட உதவி செய்வாங்க. யாரையுமே நான் கட்டாயப்படுத்தலை. நீ என்னமோ சொல்கிற இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை யாருமே வேலை செய்ய சொல்லி அடிக்கவே இல்லையம்மா. சரிம்மா, உன் விருப்பப்படியே உன் புருஷனை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடு. என்ன ஒன்று, என் தம்பி பிரிஞ்சு நான் கஷ்டப்படுவேன், அதெல்லாம் பரவாயில்ல தான். ஆனால் நீ இந்த பேச்சு பேசுகிற பாரு, அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. சின்ன வயசுலேருந்தே என் தம்பி என் கூடவே இருந்தான். என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டேன். என்னமோ என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. அவங்க வரட்டும், வந்ததும் பேசிட்டு உன் புருஷனை உன் கூடவே அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ அத்தாச்சியை தூண்டி விட்டாச்சு. இனிமே நம்ம நினச்ச மாதிரி பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் நம்ம செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து கடைக்கு போகிறாங்க. மயில் வந்து கடைக்கு வேலைக்கு வர விஷயமே அதாவது வர்றதே சுத்தமாக நம்ம சரவணனுக்கு பிடிக்கவே இல்லை. மயில் வந்ததுமே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, வா மயில், வா 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 உட்கார் வா அப்படின்னு சொல்லுவோம். எங்கப்பா உட்காருது, வேண்டாப்பா இருக்கட்டும், நான் இந்த கடையில் வேலை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் வேலை செய்கிறியாம்மா? சரிம்மா, நீயும் நானும்மா இந்த கடையில் வேலை செய்வோம். சரி, நீ போயிட்டு உனக்கான வேலையை சூஸ் பண்ணிக்கோ. உனக்கான வேலை எது கரெக்டாக இருக்குன்னா நீ அந்த கல்லாப்பெட்டியில் உட்கார்றது தான் கரெக்டாக இருக்கும். கல்லாவில் உட்காரு, அதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, இருக்கட்டும்ப்பா இதெல்லாம் வேண்டாம், எங்கள் மாமா உட்காருவாங்க. இல்லை மயில், இந்த வேலை தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உட்கார வச்சிடுறாங்க. இங்கே மயில் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரவணனுக்கு இங்கே பயங்கர கோபம் வருது. பழனியுமே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் இருந்துட்டு, நல்லா தான் இருக்குது இங்கே உட்காரத்துக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனுக்கு பயங்கர கோபம் வருது. நல்லா தான் இருக்கும், அப்பத்துலேருந்து என் அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த கடையை இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காரு. இவ்வளோ தூரம் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு எவ்வளோ இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து மயிலை திட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு, மயில் இப்போ தான் மயில் இந்த கடைக்கு அழகு சேர்ந்துருக்கு, லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் ஆமாம், இவ வந்து இப்போது உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கடைக்கே லட்சணம் வந்துட்டுருக்கு. சும்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் 2 பேரையும் பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லி சரவணன் பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்ததுமே இங்கே நம்ம மயில் வந்து அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் டே சரவணா, டெலிவரியெல்லாம் முடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 டெலிவரி மட்டும் இருக்குப்பா. ஆனால் அவங்க டவுட்டாகவே சொல்கிறாங்க, இன்றைக்கி கொண்டு வாங்க இல்லை நாளைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. அதனால தான் நான் அந்த டெலிவரியை மட்டும் முடிக்காமல் இருக்கேன்ப்பா. அதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெலிவரியை முடிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரிடா சரவணா, கடைக்கு பொருளெல்லாம் வாங்கணும், பணம் 65,000 தான் இருக்குது, உன் அம்மா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு வந்தேன். மிச்ச பணம் கடையில் ஏதாவது இருந்துச்சு, 1,00,000 ரூபாய் சேர்த்தி கடைக்கு பொருள் வாங்கி போட்டுடலான்னு தான் இருக்கேன்ப்பா. சரி, கல்லாவில் இருக்கிற பணத்தெல்லாம் எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவுமே கம்மியாக வருது. அது மட்டும் இல்லாமல் பொருளுமே நிறைய சேல் ஆகிருக்கு. எப்படி இடிக்குது, கணக்குமே கரெக்டாக வரலையே, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன். உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு பழனிக்கிட்ட, மாமா உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பாக மயிலோட அப்பா தான் பணத்தை திருடி இருக்கணும், பணம் கம்மியாகிறதுக்கு காரணம் அதுவாக இருக்கும். இன்னொன்று, பொருள் எல்லாமே விற்றுருச்சு,
பாதி ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே மயிலோட அப்பா எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் நீ இன்னும் உங்கள் மச்சாங்கிட்ட சொல்லலையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பழனி திரு திருன்னு முழிக்கிறாங்க. டே மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொல்லாமவே விட்டுட்டேன். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா மச்சான் காட்டு கற்று கற்றுவார்டா. எனக்கு எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது கணக்குமே இடிக்குது. இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியாதான் ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, என்னடா காசு இம்புட்டு கம்மியாக இருக்குது, எப்பட்றா கடைக்கு பொருள் வாங்குறது? கடையில் உள்ள பாதி பொருள் எல்லாமே சேல் ஆகிட்டுருக்கே, அப்போது பணம் சேர்ந்துருக்கணும்ல. பணமும் இடிக்குது, பொருளும் காலியாயிடுச்சு. அப்படி என்னதாண்டா ஆச்சு? என்ன வரவங்களுக்கெல்லாம் சும்மா பொருளை எடுத்து கொடுத்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பழனி திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, என்னடா இப்படி முழிக்கிற? என்னன்னு சொல்கிறியா இல்லை ஏதாவது என் வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. என்ன சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, கல்லாவில் காசு கம்மியாக இருக்குது, பொருளும் சேல் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே உங்கள் சம்மந்தி அள்ளிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட நாங்கள் சொல்லலை. இப்போ சொல்லியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா மளிகை பொருள் எல்லாமே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, பயங்கர கோபமும் வருது. என்ன சரவணா இது? வீட்டுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு போனால் அதை கணக்கில் ஒரு சீட்டில் எழுதி வைக்கணுமா அவன் கூடாதா? எழுதி வச்சுக்கல அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, அதெல்லாம் நாம் போடுற கணக்காம். இந்த ஆள் போடுற கணக்கெல்லாம் வேறு மாதிரியாம். அதெல்லாம் கணக்கெல்லாம் போடுறதில்ல, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஏன் சம்மந்தி கடை தானா, ஏன் கடை தானேன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கே பொருள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா லிஸ்ட்டில் எழுதி வச்சுருவோம். இவங்க எழுதியே வைக்கல. அவங்க கடை, நம்ம கடை, எங் கடை அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அதே மற்ற கடைக்கு வேலைக்கு போயிருந்தா இப்படி ஒரு வேலையை இவர் பார்த்துக்குவாராப்பா? நீங்களே கேளுங்க நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சம்மந்தி இது? என்ன வேலை இது? என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் மயிலுக்கு படபடன்னு வருது. ஐயோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மாமா, மாமா, பொருள் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே என் அப்பா காசு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா மயில், பொருள் எடுத்துகிட்டு போகிறதுல தப்பு இல்லை, அதை கணக்கில் எழுதி வைக்கணும்ல. அப்போ தானே நமக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, முதல் மட்டும் நின்றுருக்கா இல்லை லாபமும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தானே கணக்கு போட்டு பார்க்க முடியும். என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்கள் சம்மந்தி, இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ஒரு வேலை செய்யாதீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நம்ம பாண்டியன் பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. உடனே மயிலோட அப்பா டாம் டும்னு எகர்றாரு. என்ன சம்மந்தி, இந்த அளவுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? உங்கள் வீட்டுக்கு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எங்ககிட்ட இப்படி பேசலாமா? என்ன, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் தானே எடுத்துகிட்டு போனேன், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோட அப்பா கேட்கவும், பாண்டியனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா சம்மந்தி? ஒரு வேளை உங்கள் கடைக்கு அப்படி நான் ஒரு வேளை சொல்கிறேன், வேலைக்கு வந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு நாளும், அதாவது பட்னியாக செத்துருந்தாலுமே இப்படி ஒரு காரியத்தை கீழ்த்தரமாக கேவலமாக நான் செஞ்சுருக்கவே மாட்டேன் சம்மந்தி. ஆனால் நீங்கள் எதனால் இப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாவது உங்களுக்கு மரியாதைன்றது ஏதாவது இருக்கா இல்லையா? சூடு சொரணன்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுடுறாங்க நம்ம பாண்டியன். அவங்களவே மீறி கோவம் வந்தது. ஏன்னா கடையில் வந்து கணக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாண்டியனுக்கு ரிலாக்ஸாகவும் இருப்பார். கடையில் ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அவர் வந்து அவரையே மீறி ஏதாவது வார்த்தையை விட்டுருவார். அப்படி தான் இப்படி விட்டுட்டாங்க. உடனே மயிலோட அப்பா, என்ன சம்மந்தி இப்படி வார்த்தையை விடுறீங்க? கொஞ்சம் யோசித்து பேசுங்க. நாங்கள் உங்கள் வீட்டு சம்மந்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் என்ன வேறு ஆளா என்ன? நம்ம வீட்டுக்கு பொருள் எடுத்துகிட்டு போனேன், இதெல்லாம் பெரிய குத்தம் மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, சரிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கடையில் வேலை செய்யாதீங்க, தயவு செஞ்சு வெளியே போங்க, தாராளமாக போங்க, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும், நாங்களும் இந்த கடையில் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். மயிலே, உன் அப்பாவை கூட்டிக்கிட்டு போ, நீயும் ஒன்றும் வேலைக்கு வந்து கிழிச்சி போட தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, இல்லைன்னா நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் என் வாயில் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு,
என்ன மாமா நீங்கள் இப்படி அவமானப்படுத்துறீங்க? என் அப்பா அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க? அதுக்கான பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன்னு தானே சொன்னாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் அப்பாவை அவமானப்படுத்துறீங்களா? சரி, இனிமே என் அப்பா இந்த கடையில் வேலையே பார்க்க மாட்டாங்க. அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா மயில் வந்து அவங்க அப்பாவை கூப்பிடுவோம். உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, வேண்டாம் விடு மயில், நம்ம மாப்பிள்ளை நம்ம சம்மந்தி தானே, விடு பேசினா பேசிட்டு போகிறாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போன பொருளுக்கு எல்லாத்துக்குமே என் சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவங்க இப்படி பேசிட்டாங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த கடையில் வேலை பார்க்கணுமா என்ன? வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயில், புரிஞ்சிக்காம பேசாத மயில், உனக்கே என்னன்னு தெரியும் நம்ம வீட்டு நிலவரம் எப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் விடு மயில், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம மயிலுமே வேறு வழியே இல்லைன்னு அங்கே நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கோவமாக அங்கே கடையை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம பழனி இருந்துட்டு, மயிலு உன் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைமா, அதான் பாண்டிய மச்சான் எப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சிறு சிறுன்னு கோவப்பட்டுருவாரு, வார்த்தையை விட்டுருவாரு, தெரியும் இல்லைம்மா உனக்கு. சரி, உன் அப்பாவுக்கு சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியுமே டெலிவரிக்காக போயிடுறாங்க. இங்கே சரவணனுமே இதுங்க முகத்தில் முழிக்கிறதுக்கே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மயில் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த கடையில் ஒரு பச்சை தண்ணி கூட என் அப்பா குடிக்க மாட்டாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா வேலையை மட்டும் பாருங்கப்பா, தேவையில்லாத வேலையை பார்த்து நீங்கள் பிரச்சனையே கொண்டு வராதீங்க, புரியுதாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி மயில், நீ அதை நினச்சாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கள் மயிலுமே கணக்கு வழக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கணக்கு வழக்கு பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா பாண்டியன் வந்து கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க. கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுமே ஒரு டெலிவரி இருக்குன்னு போயிடுறாங்க. இப்போ மயிலோட அப்பாவும் மட்டும்தான் கடையில் இருக்காங்க. ஒருத்தவங்க கடையில் சரக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க. அது ஷாம்பு சோப்பு அதெல்லாம் போடுறாங்க. அதுக்கான பில்லையுமே இங்கே மயில் கிட்ட அந்த பில்லில் வந்து 600 போட்டிருக்கு. ஆனால் மயில் அதை 6000 நினச்சிக்கிட்டு கல்லாவிலேருந்து 6000 எடுத்து இங்கே அந்த பொருள் வந்து டெலிவரி பண்ண வந்தாங்க இல்லையா, ஷாம்பு சோப்பெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணு 600 பதிலாக 6000 கொடுக்குது, சரி 600 கடை பில்லில் இது பண்ணிவிட்டு மிச்ச காசை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பாயுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்து அந்த கல்லாவிலேயே உட்காண்ட்ருக்காங்க. இப்போது சரவணன், பழனி, பாண்டியன் எல்லாருமே வேலை முடிச்சதும் வந்துடுறாங்க. கடைக்கு வந்ததுமே இங்கே ஏதாவது சரக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. ஆமாம் மாமா, ஷாம்பு சோப்பெல்லாம் சொல்லியிருந்தீங்களாமே, அது எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க, எவ்வளோப்பா ஆச்சு பில்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்தாங்க மாமா இதோ இருக்க பில்லு 6000 ஆச்சு, இந்தாங்க. 6000மா? 6000க்கு நான் சொல்லவே இல்லையே, கம்மியாக தானே சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி பில்லை பார்க்குறாங்க. அதில் 600 இருக்குது. அதை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே மயில், என்னப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ, 600 பில்லில் போட்டிருக்கு, நீ 6000 கொடுத்தேன்னு சொல்கிற, என்னப்பா படிக்கிற நீ, 600 600க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 6000க்கு எத்தனை ஜீரோன்னு உனக்கு தெரியாதாப்பா, என்னப்பா இதெல்லாம், ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம்ல, என்னப்பா நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படிப்பா கடையை ரன் பண்ண முடியும், இந்த மாதிரி வேலை பார்த்தீங்க அப்படின்னா அம்பிட்டு தான், கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான், ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவ்வளோ கஷ்டப்படுறவங்க, நாய் மாதிரி ஒவ்வொரு டெலிவரியாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு வரோம், எம்பிட்டு கஷ்டம் இருக்குதுல்ல, 6000 கொடுத்து அனுப்பியிருக்க, கடவுளே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமே பண்ண முடியாதுப்பா, எங்கள் பாருப்பா இனிமேல் நீ நாளையிலேருந்து கடைக்கே வராதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் மயில் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. ஐயோ மாமா 600 போட்டிருக்கு, நான் 6000 நினச்சிக்கிட்டு எடுத்து கொடுத்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா இவ்வளோலாம் எதுக்குப்பா நீங்கள் இங்கே கடைக்கு வர சொன்னீங்க, நான் அப்போவே சொன்னேன்ல இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அவள் படிச்சிருந்தா தானே கரெக்டாக கணக்கு பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சரவணா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா இந்த தண்டசோறு படிக்கலை, ஏதோ நம்மக்கிட்ட எம்ஏன்னு சொல்லிட்டு சும்மா ரீல் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவ படித்தது 12ஆம் கிளாஸ் தான், அதை கூட ஒழுங்காக படிக்கல போல, அதனால தான் கணக்கை இவ்வளோ அழகாக பார்க்குறா இவ, இந்த லட்சணத்தில் படித்து கிழிச்சா என்னதான் சொல்ல முடியும், இந்த லட்சணத்தில் கணக்கு வழக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கல்லாவில் உட்கார்றா, சி எனக்கு அவமானமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரவணா, நம்ம
குடும்பத்துக்கிட்ட அதாவது நம்ம பொண்ணு பார்க்க போகிறப்போ மயில் எம்ஏ படிச்சிருக்கிறதா தானே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா குடும்பமே சரியான ஃப்ராடுப்பா, நம்ம குடும்பத்தை மொத்தமாக சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மயில், என்னப்பா இதெல்லாம், அப்போது நீ எம்ஏ படிக்கலையாப்பா, நீ படித்தது 12ஆம் கிளாஸ் தானா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம், அப்போது நான் உனக்கு டீச்சர் வேலைன்னு ஒன்று வாங்கி கொடுத்தனே, அங்கே போயிட்டு என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மாமா நானும் பயந்துக்கிட்டே தான் மாமா போனேன். உங்களுக்கு நான் படிக்கலைன்ற விஷயம் தெரிஞ்சா என்னை யாருமே மதிக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஸ்கூலுக்கே போனேன் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா பேசுகிற, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர் வேலைக்கு போயிருக்க, அதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி போயிருக்க, நீ படிக்கலான்ற விஷயம் அங்கே யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு எவ்வளோ அவமானமாக போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக போயிருக்க, அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், கொஞ்சமாவது யோசிச்சியாப்பா? அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமாவது இந்த விஷயத்த எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல. எதுக்காக போய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? சம்மந்தி, என்ன சம்மந்தி இதெல்லாம், அசிங்கமாக இருக்குது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க, சத்தம் போடுறாங்க. இங்கே மயில், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா ஒரே வார்த்தையில் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற? ஆமாம், ஏதோ ஆஃபீஸ்க்கு போகிறேன், பெரிய ஆஃபீஸு அப்படின்னலாம் சொன்னாங்க. அப்போது நீ ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்த்தியாப்பா உண்மையாகவே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மாமா, அது வந்துன்னு சொல்லி திக்கி திணறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, அப்பா அந்த கதையை நான் சொல்கிறேன்ப்பா, அவள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போக கிடையாது, ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருந்தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா மயில் ஹோட்டலுக்கு வேலைக்கு போனியா, எதுக்காகப்பா நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போகணும், நீ 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்குன்றத உண்மையை சொல்லியிருந்தாவே நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம், எதுக்காகப்பா பொய் சொல்லணும், ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்க, அப்படி என்ன உனக்கு தலையெழுத்து, நீ வேலைக்கு போகணுன்ற எந்த அவசியமே நம்ம வீட்டில் இல்லை, நீ வீட்டில் சும்மா கூட இருக்கலாம்ப்பா, எதுக்காகப்பா இம்புட்டு பொய் சொல்லணும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னுடைய மான மரியாதையெல்லாம் எப்படிம்மா, எல்லாரும் என்னை அவமானமாக தானே நினைப்பாங்க, என்ன இது பாண்டியனோட மருமக இப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அசிங்கமாக பேச மாட்டாங்களா, மயில் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல மயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்கவும், உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இது மட்டும் இல்லைப்பா, அவள் கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னால அதுவும் பொய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் பாண்டியன் இன்னுமே பயங்கர கோவப்படுறாங்க. எங்கள் மயில் இருந்துட்டு, மாமா மற்ற விஷயத்துல எல்லாம் பொய் சொன்னது உண்மைதான், ஆனால் குழந்தை விஷயத்தில் சத்தியமாக நான் பொய் சொல்லலை மாமா, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா பொய் மேலே பொய் அடுக்கிக்கிட்டே போகிற, நீ இந்த அளவுக்கு பொய் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீயும் உன் அப்பாவும் இந்த கடையில் இருக்கக்கூடாது, உடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சத்தம் போடுறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, அப்பா இப்போ தான்ப்பா நீங்கள் கரெக்டான ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மயில் இருந்துட்டு, மாமா என்ன மாமா சொல்கிறீங்க, அப்போது நான் வீட்டுக்கு போகவா, இல்லை மயில் நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இம்புட்டு பொய்யே சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தை விஷயத்தில் ஏமாத்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குறாங்க நம்ம பாண்டியன். மயில் பயங்கரமாக அழுகுறாங்க, காலில் விழுந்து கதறாங்க. ஆனாலுமே எங்கள் பாண்டியனுக்கு மனசே இறங்குறதில்ல. என் பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே, நான் தான் உன்னை பொண்ணு பார்த்து என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் ரொம்ப நல்லவன், சரவணனுக்கா இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும், இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும், கதிரும் சரி, கதிர் கூட லவ் பண்ணல, செந்தில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க, ஆனால் என் மகன் சரவணனுக்கு நான் பார்த்து பொண்ணை பார்த்தது கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்ததில்ல, ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், என் மகனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அவன் பாவம், யாருக்குமே ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான், அப்படிப்பட்டவனுக்கு இப்படி போடப்பட்ட பொய் பிடிச்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, பண்ணதெல்லாம் தப்பு தான், பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான், அதுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, ஆனால் வீட்டை விட்டு போயிடாதுன்னு போக மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நம்ம பாண்டியன் பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மயிலுக்கு என்ன மாதிரியான தண்டனை, அதாவது மயில் வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க, அடித்தாலும் பிடிச்சாலும் அங்கேயே தான் இருப்பாங்க.
இப்போது மயில் வீட்டை விட்டு போவாங்களா, பாண்டியன் வந்து மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.